இந்த சின்ன பையன் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா பக்கத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் மேல அடிச்சிடறான். அதனால அந்த லைட்டுடைய டைரக்ஷன் திரும்பி பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பத்துக்கு மேல ஒரு பேர் புது ஷூ தொங்கிக்கிட்டு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த பையன் ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன். அதனால இவன் கிட்ட ஒரு ஷூ கூட கிடையாது. விளையாடும் போது கூட செப்பல் போட்டுக்கிட்டு தான் விளையாடுவான். அதனால இவன் அந்த ஷூவை பார்த்தவன ரொம்பவே ஆசைப்பட்டு உடனே அந்த கம்பத்து மேல ஏறி போய் அதை கையில எடுத்துக்கிறான். அந்த ஷூல மைக்கேல் ஜோர்டன் எழுதி இருக்குது. இப்ப அவன் அந்த ஷூ எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுடைய டிவிக்கு மேல வச்சுட்டு ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு பயங்கரமான மின்னல் ஏற்பட்டு அதோட எலக்ட்ரிசிட்டி அவங்க வீட்டுடைய ஆண்டனால அப்சர்வ் ஆகி அது அப்படியே கேபிள் வழியா அவங்க வீட்டுடைய டிவிக்கே வந்து அந்த ஷூலையும் அப்படியே பட்டுருது. பட்டது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு ஷூக்களும் எலக்ட்ரிசிட்டியால ரொம்ப அழகா க்ளோ ஆகுது. இவன் அதை பார்த்து ஆசைப்பட்டு அதை கையில எடுக்கலான்னு போறான். அதுக்குள்ளேயே டமால் அந்த இடத்துல ஒரு சின்ன வெடிப்பு ஏற்பட்டு இவன் தூரமா போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எப்படியா அந்த ஷூவை கையில எடுத்துறான். எடுத்துட்டு அவனுடைய கால்ல சைஸ் வச்சு பார்த்தா அவனுக்கு அது பர்ஃபெக்ட்டா இருக்குது. மறுநாள் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு தான் பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போவான். அந்த இடத்துல அந்த சிட்டியுடைய ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் யாருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபேமஸான ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸுக்கும் சாதாரண ஸ்ட்ரீட் பிளேயர்ஸுக்கும் தான். இப்போ மேட்ச் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரீட் பிளேயர்ஸால இவங்களை தாக்கு பிடிக்கவே முடியல. இவங்க பயங்கரமா விளையாடுறாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் டீமை சேர்ந்த ஒருத்தன் தூரத்துல நின்னுக்கிட்டு பாலை தூக்கி பாஸ்கெட் குள்ள போடலான்னு பாக்குறான். ஆனா அது ஸ்லிப் ஆகி வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கையில வந்து அந்த பால் விழுந்துடுது. உடனே அவன் என்ன பாலை கையில வச்சிருக்கிற, நீ கோல் போடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டா தான் அதை தூக்கி போடுவான். அது பர்ஃபெக்ட்டா போய் அந்த பாஸ்கெட் குள்ள விழுந்துடும். அதனால அவனுக்கு அசிங்கமாயி போய் பயங்கர கோவப்பட்டு அவன் நம்ம ஹீரோவை சோலோவா அவன் கூட மேட்ச் விளையாடுறதுக்கு கூப்பிடுறான். சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு அவன் கூட கேம் விளையாட போறான். அவன் நம்ம ஹீரோவை பயங்கர கோவப்பட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஈஸியா கோல் போட்டுறான். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு விளையாட ஆரம்பிப்பான் பாருங்க. அவன் கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோ அசால்ட்டா எகிரி அந்த கோலை போட்டுறான். அதுக்கப்புறமா அவன் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கூட மேட்ச் வச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அந்த ஷூவை போட்டுருக்கிறதுனால நம்ம ஹீரோவுடைய ஜம்பிங்கே வேற லெவல்ல இருக்குது. அசால்ட்டா எகிரி எகிரி கோல் போடுறான். அப்படியாப்பட்ட ப்ரொஃபஷனல் பிளேயரால கூட நம்ம ஹீரோ கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிடுறான்.